சிவாலயத்துல நடக்கும் அதிசயம், சிவனே உருவாக்கிய தீர்த்தம், அந்த தீர்த்தத்துல நடக்கும் அதிசயம் வெறும் 5 நிமிடம் தான். இமாச்சல பிரதேசத்தோட குழு மாவட்டத்துல பியாஸ் மற்றும் பார்வதி நதிகளுக்கு இடையில பார்வதி பள்ளத்தாக்குக்கு அருகில மணிக்கரன் அப்படிங்கிற அழகிய கிராமம் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியை சுற்றிலுமே பசுமை பனி மூடிய மழைகள், இதமான வானிலை, சமவெளிகள், மின்னி ஓடுற ஆறு அப்படின்னு இந்த பகுதியை சுற்றிலுமே வசீகரங்கள் நிறைஞ்சு காணப்படுது. மணிக்கரன் பகுதியோட முக்கிய அம்சம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற வெந்நீர் ஊற்றுதான். இந்த அழகிய இடத்துல ஆதி பரம்பொருளான சிவனும் பார்வதியும் பல யுகங்களா வாழ்ந்து வந்ததா புராணங்கள் சொல்லுது. ஒரு நாள் பார்வதி தேவி இந்த ஊற்றுல கால் நனைத்து விளையாடி கொண்டிருக்கிறப்ப தேவியோட அரிய ஆபரணம் ஒண்ணு இந்த ஊற்றுல காணாமல் போயிருச்சா. தேடி தேடி அழுத்து போன சிவபெருமானோட கோபத்தோட பிரதிபலிப்பு இந்த ஊற்றையே வெந்நீர் ஊற்றா மாற்றியதுதானா. மணிக்கரன் எப்படி இந்துக்களுக்கு மத முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல இந்த இடம் சீக்கியர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. பெரும் வெள்ளத்துக்கு பிறகு மனு பகவான் செஞ்ச மீள் குடியேற்றம் செஞ்ச இடம்தான் இது. அதே போல சீக்கிய மதத்தோட நிறுவனர் குருநானக்கோட வருகையோட தொடர்புடையது. இந்த இடத்துல குருநானக் அமர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்ததோட நினைவா இங்கு குருத்வாரா எழுப்பப்பட்டிருக்குது. இங்கு வந்து செல்றது சீக்கியர்களுக்கு ரொம்பவே புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் காணப்படுது. சிவபார்வதி கோவிலும் குருத்வாராவும் மணிக்கரன் பகுதியில அருகருகே அமைஞ்சிருக்குதான். கோவிலுக்கும் குருத்வாராவுக்கும் வருகை தர்ற பக்தர்களுக்கு இங்கு பிரசாதமும் வழங்கப்படுது. அந்த பிரசாதம் அனைத்துமே இந்த வெந்நீர் ஊற்றுகள்ல வர சுத்தமான நீரை கொண்டே செய்யப்படுது. இந்த நீரூற்றுகள்ல இருக்கிற தண்ணீரில நோய்களை குணப்படுத்தும் திறன் கொண்ட கந்தகம் இருக்குதான். பாத்திரங்களை நேரடியா வைக்கிறதன் மூலமா உணவு தயாரிக்கும் அளவுக்கு தண்ணீர் ரொம்பவே சூடா இருக்குமா. வெறும் 5 நிமிஷத்திலேயே எவ்வளவு அரிசி பானையில வச்சாலுமே சாதமா மாற அற்புதத்தை பார்க்க முடியுமா. குழு இல்ல அப்படின்னா மணாலியில இருந்து இந்த இடத்துக்கு எளிதில் போக முடியும். குழுவுல இருக்கிற பூந்தர் விமான நிலையத்தை அடைஞ்சதுமே அங்கிருந்து சாலை வழியா நீங்க மணிக்கரனை அடையலாம். அதே போல ரயில் வழியா கூட மணிக்கரனுக்கு போலாம். நீங்க சண்டிகர் ரயில் நிலையத்துக்கு போனதுமே அங்கிருந்து டாக்ஸி எடுத்துக்கிட்டு மணிக்கரனை சென்று சேர முடியும். विवेक है, कहाँ है विवेक? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.